Hello friends, welcome to Drone Academy. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் 2வது பருவத்துல இருந்து ஒரு 100 क्वेश्चंस வந்து பார்க்க போறோம். இந்த லைவ் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 100 क्वेश्चंस பாத்தீங்கன்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. சரியா? உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே? ஆல்ரெடி நம்ம 6th ஃபர்ஸ்ட் டேர்முக்கான ஒரு 100 क्वेश्चनக்கான லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்தோம். சப்போஸ் யாராவது அதை அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதற்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க அந்த டெஸ்ட்டையும் அட்டெண்ட் பண்ணுங்க. 100 क्वेश्चनல எத்தனை क्वेश्चंस உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற உங்களோட மார்க்ஸை நீங்க அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஓகே? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க எந்த வீடியோ பார்த்தாலும் சரி லைவ் டெஸ்ட் நீங்க பார்க்கும்பொழுது அதுல உள்ள கமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நம்ம வந்து லைவ் டெஸ்ட்ல ஏதாவது ஆன்சர் கீழே வந்து சேஞ்ச் இருக்கு இல்ல ஏதாவது கொஸ்டின்ல மிஸ்டேக் இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம அதை வந்து சரி பண்ணி உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா ட்ரோன் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ட்ரோன் அகாடமியோட கமெண்ட்ஸ் வந்து பாத்துக்கோங்க. நான் அதை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி கொடுத்துறேன். ஓகே? சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுனா தான். சரியா? மோஸ்ட்லி மிஸ்டேக் இருக்காது. பட் ஏதாவது இருக்கும் பட்சத்துல அந்த மாதிரி கமெண்ட்ஸை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு சரியான ஒரு விளக்கம் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த செகண்ட் டேர்முக்கான லைவ் டெஸ்ட்டை அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும்னா செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய அந்த 3 இயலையும் தரோவா படிச்சிருக்கணும். தரவா படிச்சுட்டு வந்து இந்த லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. சரியா? சப்போஸ் நம்ம போடுற டைமுக்கு உங்களால அந்த லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, லேட்டரா நீங்க அந்த வீடியோவை எடுத்து அந்த லைவ் டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கறத பாருங்க. ஓகே? 100ல எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படிங்கறத செக் பண்ணுங்க. எவ்வளவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அந்த லைவ் டெஸ்ட்ல இருந்து புதுசா நீங்க என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க, எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இந்த லைவ் டெஸ்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லணும். என்ன அப்படின்னா எந்த லைவ் டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணாலும் கையில கண்டிப்பா நோட் பேனா வச்சுக்கோங்க. வெறுமனே வீடியோ பாக்குறதுனால யூஸ் இல்ல. கண்டிப்பா நோட் பேன் வச்சுக்கோங்க. அந்த ஆன்சர்ஸை நீங்க சைட்ல நோட் பண்ணுங்க. அப்பதான் 100ல எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் போடுறீங்க அப்படிங்கிற அந்த எக்ஸாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஆப்ஷன்ஸ்ல அந்த ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடா உள்ள வெவ்வேறு முக்கியமான பாயிண்ட்ஸையும் சொல்றோம். ஸோ அப்படி சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நீங்க புதுசா இப்பதான் கேள்விப்படுறீங்க அப்படின்னு ஏதாவது இருக்குன்னா அதையும் நீங்க நோட் பண்ணிட்டு அடிக்கடி ரிவிஷன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த டைமுக்கு போய் நோட் பண்ண தேடாதீங்க. ஸோ வந்து லைவ் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு நோட் பேனா எடுத்துட்டு வந்து உட்காந்துருங்க. அதுதான் பெஸ்ட். சரி? ஓகே? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ செகண்ட் டேர்ம் பார்க்குறோம். இதே மாதிரி நம்ம 10th வரை பார்க்க போறோம். ஸோ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 10th வரை எல்லா லைவ் டெஸ்ட்டையும் அட்டெண்ட் பண்ணணும். ஸோ வந்து 10th எல்லாம் போகும்பொழுது நமக்கு வந்து போர்ஷன்ஸ் அதிகமா இருக்கும், பாடங்கள் கஷ்டமா இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பாடம் கஷ்டமா இருக்குன்ட்டு லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணாம விட்டுறாதீங்க. கன்சிஸ்டன்டா படிச்சா மட்டும்தான் உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். ஸோ வந்து கண்டிப்பா நீங்க 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை லைவ் டெஸ்ட்டையும் அட்டெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஓகே? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே? எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா கையில? இப்போ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணை. மூத்தோர் சொல் மீறக்கூடாது, பண்பு முறை மாறக்கூடாது, மாற்றார் பொருள் நம்பி போகக்கூடாது, தன்மானம் இல்லாத கோலை சேரக்கூடாது. அதாவது கோலையுடன் அப்படின்னு வரும், சேரக்கூடாது. ஸோ இந்த ஒவ்வொரு இணையில எது வந்து பொருந்தாதது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாடல் வரியில இருந்து அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம். துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற அந்த பாடல் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் படிச்சிருந்தீங்கன்னா. ஸோ அந்த பாடத்துல இருந்து தான் கொடுத்துருக்கோம். இதுல எது பொருந்தாது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆல்ரெடி நிறைய ஆன்சர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே? சிலர் தப்பாலாம் போடுறீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, மாற்றார் பொருள் நம்பி போகக்கூடாதுன்னு வராது. இதுக்கு பதிலா என்ன வரும் அப்படின்னா வாழக்கூடாது அப்படின்னு இருக்கும். மற்றவங்களுடைய கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள்ல இருக்கும். அந்த பாடலுடைய ஆசிரியர் பெயர் தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஓகே? செகண்ட் கொஸ்டின், காமராசருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பட்டங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்கறாங்க. காமராசர் உங்களுக்கு தெரியும். ஸோ அவரோட சிறப்பு பட்டங்கள் நிறைய இருக்கு. ஸோ அதுல வந்து எது சரியானது அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? கருப்பு காந்தி, கர்ம வீரர், பெருந்தலைவர், எல்லை காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஸோ இதுல வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லுங்க. கொஸ்டினை நல்லா படிச்சு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தான் செலக்ட் பண்ணணும். நல்லா படிக்கணும். தவறானது கேட்கறாங்களா சரியானது கேட்கறாங்களா என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா கவனமா பாருங்க. ஓகே? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ரைட். இதுக்கு வந்து இந்த 4வது தான் இருக்கு இல்லையா, எல்லை காந்தி அப்படின்னு, இது தப்பு. இதை தவிர மற்ற எல்லாமே சரிதான். அப்ப ஆப்ஷன் டி தான் இதனுடைய ஆன்சர். இந்த எல்லை காந்தியை தவிர மற்ற எல்லாமே சரிதான். அப்ப இந்த எல்லை காந்தின்னு சொல்லக்கூடிய நபர் யார்? எல்லை காந்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நம்ம சொல்லுவோம். யார சொல்லுவோம்னு தெரியுமா? தெரியும் அப்படின்னா சொல்லுங்க பார்ப்போம். எல்லை காந்தின்னு யார சொல்லுவோம் அப்படின்னா கான் அப்துல் காஃபர் கான் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. அவரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எல்லை காந்தி அப்படின்னு அழைப்போம். அது மாதிரி பச்சை காந்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தரை சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கான அந்த சிறப்பு பெயர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? அப்துல் கலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அவருடைய பிறந்த நாளை நம்ம என்ன தினமா கொண்டாடுறோம்? குழந்தைகள் தினம், அறிவியல் தினம், இளைஞர் நாள், மாணவர் நாள். ஸோ யாருடைய நாளா அந்த நாள் வந்து கொண்டாடப்படுது? ஈஸியான கொஸ்டின் தான். அப்துல் கலாமுக்கு ரிலேட்டடா என்ன இருக்குன்னு பாருங்க. சரியா? ஓகே, வெரி குட்.
இதுக்கான ஆன்சர் நிறைய பேர் கரெக்டா போடுறீங்க. சரி, ஓகே. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மாணவர் நாள். அதாவது உலக மாணவர் தினமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப்துல் கலாம் அவர்களோட பிறந்த நாளை கொண்டாடுறோம். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கான இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாளை மாணவர் தினமா கொண்டாடுறோம். ஓகே, அவங்களோட பிறந்த நாள் என்ன டேட்ல வரும், எந்த மந்த்ல வரும், அது ஞாபகம் இருக்கா? தெரியுமா? தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம். அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் வந்து மாணவர்கள் தினமா கொண்டாடப்படுது. அப்ப உலக மாணவர் தினம் அப்படிங்கிறது எந்த நாள்ல கொண்டாடுறோம்? அதுதான் அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள். என்ன டேட்டு தெரியுதா? அக்டோபர் 15. வெரி குட். அக்டோபர் 15 தான் என்ன பண்றோம், அப்துல் கலாம் அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் கலைச்சொற்களை பொறுத்துக. இப்ப நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 5 கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பொறுத்துக கேட்கறாங்க. கலைச்சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கலைச்சொல் கொடுத்தும் கேட்கலாம், பொருந்தாத இணை எதுன்னு கேட்கலாம், இல்ல பொருந்தாதது எது அப்படி கேட்கலாம், இல்ல வந்து fill in the blanksல கொடுக்கலாம், கலைச்சொல்ல வந்து பொறுத்துகளை கொடுக்கலாம். இப்படி எந்த டாபிக் உள்ள வேணாலும் இந்த கலைச்சொற்களை கேட்க முடியும். ஸோ கலைச்சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுத்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. ஆன்சர் வந்து நீங்க செலக்ட் பண்ணிடுவீங்க, ஒவ்வொரு இதுக்கும் கலைச்சொல் எதுன்னு தெரிஞ்சிடும். எடுத்த ஆன்சர் எழுதும்போது தப்பு பண்ணிடுவீங்க. மோஸ்ட்லி பொறுத்துகளை நீங்க பண்ணக்கூடிய தப்பு இதுவா தான் இருக்கும். ஆன்சர்லாம் தெரியும், ஆனா எடுத்து என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்றது தப்பு பண்ணிடுவீங்க. ரொம்ப கவனமா பண்ணணும் பொறுத்துகள்லாம். சரியா? எக்ஸாம் ஹாலில் வச்சு அந்த தப்பு பண்ணுவீங்க. பொறுத்துக வந்து ஏதோ ஒரு டென்ஷன்ல நான் மாத்தி ஆன்சரை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சரியா? அந்த தப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு பாத்துக்கணும். அதுக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே நிறைய டெஸ்ட் அடிக்க சொல்றது. ஓகே, இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வெரி குட், ஆப்ஷன் டி. எப்படி தொடக்கப்பள்ளி அப்படின்னும் பொழுது என்ன வரும், பிரைமரி ஸ்கூல் அப்படிங்கிறது வரும். பிரைமரி ஸ்கூல், எலிமெண்டரி ஸ்கூல் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தொடக்கப்பள்ளி. மேல்நிலை பள்ளி, இந்த மேல் அப்படின்ற வார்த்தை இருக்கா, ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், அது நேராவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது மின் படிக்கட்டு. மின் படிக்கட்டுங்கிறது என்னது, எஸ்கலேட்டர். மின் தூக்கிங்கிறது லிஃப்ட். குறுந்தகடு வந்து காம்பாக்ட் டிஸ்க வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிடி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது, ஃபர்ஸ்ட் இதுக்கு 4. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா பொறுத்துக்க வந்து சைட்ல இப்படி எழுதிடணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு 4ன்னு வருது, அப்ப 4ன்னு எழுதிடணும். அடுத்தது பிக்கு என்ன வருது, 2, அப்ப 2. சிக்கு 5. டிக்கு என்ன வருது, மின் தூக்கி லிஃப்டா, ஸோ 3. குறுந்தகடு வந்து சிடி, ஸோ 1. அப்ப இந்த ஆன்சர் இங்க எங்க இருக்குன்னு பார்க்கணும். 4, 2, 5, 3, 1 நீங்க எங்க இருக்கு, 4, 2, 5, 3, 1 ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இப்படிதான் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, ஆன்சர் பொறுத்துக்க ரொம்ப கவனமா பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சீர்தூக்கின் என்னும் சொல்லின் பொருள் என்ன? இப்போ கொஸ்டினை பார்த்தோன்னே கடகடகடான ஆன்சர் வருது இல்ல. சீர்தூக்கின் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சீர்மை, தூக்குதல், ஒப்பிட்டு ஆராய்தல், குற்றமற்ற. ஸோ இது எது சீர்தூக்கின் அப்படிங்கிற சொல்லோட பொருள்? இதுல உள்ள இந்த சீர்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய சொல். சரியா? நீங்க அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த சீர்தூக்கின்ற சொல்லோட பொருள் வந்து ஒப்பிட்டு ஆராய்தல். ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் வடிவமைப்பில் கீழ்கண்ட எது பொருந்தாதது என காண்க. ஸோ அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் உங்களுக்கு தெரியும், அந்த பாடம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுல ரொம்ப நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. இதுல வந்து ஒவ்வொரு தளத்திலையும் என்னென்ன நூல்கள் இருக்கு அப்படிங்கறத அங்க கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எது பொருந்தாதது அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர்ஸ் எல்லாம் வர தொடங்கியாச்சு. இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, 2வது தளத்துல வந்து தமிழ் நூல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 8வது தளத்துல அலுவலக பிரிவு இருக்கு. 3வது தளத்துல வணிகவியல் இருக்கு. 7வது தளத்துல போட்டித் தேர்வுக்கான நூல்கள் இருக்கு. ஓகே, இப்போ இதுல பொருந்தாதது எது அப்படின்னும் போது ஆப்ஷன் சி. ஓகே, இப்ப இந்த 2வது தளத்துல தமிழ் நூல்கள் இருக்குங்கிறது சரிதான். சரியா? 8வது தளத்துல வந்து அலுவலக பிரிவு இருக்கு. இன்னொன்னு இருக்கு, என்ன அப்படின்னா தெரியுதா, கல்வி தொலைக்காட்சி இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து 8வது தளத்துல தான் இருக்கும். அடுத்து இந்த 3வது தளத்துல வணிகவியலுங்கிறது தப்பு. ஸோ அதுதான் பொருந்தாதது அப்படிங்கிறது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த வணிகவியல் வந்து எந்த தளத்துல இருக்கும் தெரியுமா? வணிகவியல் அப்படிங்கிறது எந்த தளத்துல இருக்கு, 4வது தளத்துல இருக்கு. அப்ப இந்த வணிகவியல் எங்க இருக்கு, 4வது தளத்துல இருக்கு. ஓகே, 7வது தளத்துல பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வு நூல்கள் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கும். ஸோ 7வது தளம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தளம். போட்டித் தேர்வுக்கான நூல்கள் மட்டும் இல்ல, நிறைய இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத ரீகால் பண்ண முடியுதான்னு பாருங்க. வரலாறு, வெரி குட். சுற்றுலா, அரசு கீழ்திசை சுவடி நூலகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசு கீழ்திசை சுவடி நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த 7வது தளத்துல தான் இருக்கும். ஓகே, அப்ப இந்த 3வது தளத்துல என்ன இருக்கும், 3வது தளத்துல என்ன இருக்கும்? ஒண்ணும் இல்ல, படிச்ச விஷயங்களை அப்படியே திரும்ப ஞாபகப்படுத்தி பாருங்க. 3வது தளத்துல 3 விஷயங்கள் இருக்கும். என்னென்ன, கணினி அறிவியல் இருக்கும், அப்புறம் என்னது தத்துவம் சார்ந்த நூல்கள் இருக்கும், அரசியல் நூல்கள் இருக்கும். எங்க 3வது தளத்துல. ஸோ 3வது தளத்துல 3 நூல்கள், 3 இது இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். இந்த வணிகவியல் வந்து 4வது தளத்துல தான் வரும். ஓகே, ஸோ இதுல இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். சப்போஸ் ஏதாவது நீங்க கவனிக்காம விட்டுருக்கீங்கன்னா அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக.
பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட டேஷுக்கும் மேற்பட்ட நூல்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ளன. 20,000க்கும் மேற்பட்ட, 50,000க்கும் மேற்பட்ட, 10,000க்கும் மேற்பட்ட, 2,500க்கும் மேற்பட்ட. ஸோ இதுல எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல இருக்கு? ஆல்ரெடி நீங்க படிச்ச அதே பாயிண்ட்ஸ் தான். என்ன கோடிட்ட இடம் பொருந்தாதது, தவறானது, சரியானது, இப்படி டிஃப்ரெண்டான டாபிக் கீழே வருது எல்லா கொஸ்டினும். அவ்வளவுதான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஈஸி தான். நீங்க அந்த பாக்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, தளங்கள் ஒவ்வொரு தளத்துல என்னென்ன இருக்குன்னு, அதுக்கு அதே பேஜ்ல தான் இந்த கொஸ்டினும் இருக்கு. பாக்ஸ் கீழே இருக்குன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மேல இருக்கும். அவ்வளவுதான். பாடம் படிக்கும் பொழுது வரிகள் விடாம படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ரிவிஷன் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதுக்கான ஆன்சர் வெரி குட். ஆப்ஷன் டி. 50,000க்கும் மேற்பட்ட பிற நாட்டு நூல்கள் வந்து இருக்கும். 50,000க்கும் மேற்பட்ட. சரி, இதுல இந்த 20,000 எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? 20,000க்கும் மேற்பட்ட குறுந்தகடுகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் கருத்தை யார் எந்த நூலில் கூறியுள்ளார்? மூதுரை ஔவையார், நாலடியார் சமண முனிவர், திருவள்ளுவர் திருக்குறள், ஔவையார் மூதுரை. இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்சரை போட்டுருங்க, அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க ஆன்சர் போடும்போதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டா போய் சேராது. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. எத்தனை பேர் ஏ போட்டிருக்கீங்க அப்படின்னா அது தப்பு. எதனால அப்படின்னா கொஸ்டினை நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இந்த கருத்தை யார் சொன்னாங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்புறம் தான் எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருங்கிறதுக்கு பதில் ஔவையார், எந்த நூல் அப்படிங்கிறதுக்கு பதில் மூதுரை. ஸோ யாரெல்லாம் டி போட்டீங்களோ அவங்களாம் கரெக்டு, ஏ போட்டவங்களாம் தப்பு. பியும் சியும் போட்டிருந்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடத்தை இன்னும் சரியா படிக்கல, திரும்ப போய் படிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆசாரக்கோவை என்பதற்கு டேஷ் என்பது பொருள். ஆசாரக்கோவை என்பதற்கு டேஷ் என்பது பொருள். நல்ல நூல்களின் தொகுப்பு, நல்ல கடைகளின் தொகுப்பு, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, விலங்குகளின் தொகுப்பு. ஸோ இதுல எது வந்து ஆன்சர்? ஓகே, இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன் சி, நல்ல ஒழுக்கங்களோட தொகுப்பு தான் ஆசாரக்கோவை அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஸோ பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுவும் புக் பேக்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாட்டி பிளஸ் சத்து, பாட்டி பிளஸ் இசைத்து, பாட்டு பிளஸ் இசைத்து, பாட்டு பிளஸ் சைத்து. ஸோ இந்த 4ல எது ஆன்சர்? பிரித்து எழுதணும். சரியா? இதுக்கான ஆன்சர் வெரி குட். ஆப்ஷன் சி, பாட்டு பிளஸ் இசைத்து அப்படிங்கிறது தான் இந்த சொல்ல பிரித்து எழுதுனா வரக்கூடிய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பட்டுக்கோட்டையார் பற்றிய கூற்றுகள்ல தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தொடர்புடைய வாக்கியங்கள். இதுல எது வந்து கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? தவறானதுன்னு கேட்குறாங்க. ஸோ 4ஐயும் படிங்க, எது தவறுன்னு போடுங்க. ஓகே. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர், மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர், இளைய தோழனுக்கு என்னும் பாடலை இயற்றியவர், திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர். ஸோ இதுல எது வந்து தவறானது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஏன்னா தவறானது தான் கேட்டிருக்காங்க இல்லையா? அவர் எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மக்கள் கவிஞர் அப்படின்னா அவர் அழைக்கப்பட்டது கரெக்ட் தான். இளைய தோழனுக்கு அப்படிங்கிற பாடலை இயற்றினது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கிடையாது. ஸோ இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? திரை இசை பாடல்கள்ல உழைப்பாளர்களோட உயர்வை பாடினது யாருன்னா பட்டுக்கோட்டையார் தான். ஸோ மற்ற 3ம் கரெக்ட். இந்த இளைய தோழனுக்கு அப்படிங்கிற அந்த பாடலை பாடினது இவர் கிடையாது. அப்ப இந்த இளைய தோழனுக்கு அப்படிங்கிற அந்த பாடலை பாடின நபர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க. சப்போஸ் தெரியல அப்படின்னா நான் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இளைய தோழனுக்கு அப்படிங்கிற அந்த பாடலை எழுதுனது யார் அப்படின்னா மேத்தா அவர்கள். ஸோ மேத்தாவை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க, 8th வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேத்தா அவர்களுடைய அந்த பாடல் தான் என்னது? இளைய தோழனுக்கு அப்படிங்கிற பாடல். ஸோ இதனால நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மூதுரை பாடல்களின் எண்ணிக்கை டேஷ். 30, 31, 29, 28. ஓகே, ஈஸியான கொஸ்டின் தான். 30, 31, 29, 28. மூதுரை பாடல்ல எத்தனை பாடல்கள் இருக்கு? மூதுரையில எத்தனை பாடல்கள் இருக்கு? ஆப்ஷன்
பி 31 பாடல்கள் இருக்கு. ஸோ மூதுரை 31 பாடல்களை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் டேஷ். காமராசரோட வீட்டுக்குள்ள நுழைய முயன்றது யாரு? பெற்றோர், சிறுவன் சிறுமி, மக்கள், ஆசிரியர்கள். யார் வந்து அவரோட வீட்டுக்குள்ள நுழைய முயற்சி செஞ்சாங்க? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சிறுவன் சிறுமி தான். இது எங்க இருக்கும் அப்படின்னா காமராசர் பாடத்துக்குள்ள இருக்காது, புக் பேக் இருக்கு பாத்தீங்களா, மொழித்திறன் பயிற்சி. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃப்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு பத்தியில இருந்து கொடுத்து அதுல இருந்து வினா கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்மேட் வந்து புது சிலபஸ்ல இருக்கு. ஸோ அப்படியே புக்ல இருக்கிற ஏதாவது ஒரு பேராகிராஃப் எடுத்து கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்கற மாதிரி கூட கொடுக்கலாம். அதனால புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த பத்தி வினாக்களை நல்லா படிச்சுக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுக்கான ஆன்சர் வந்து சிறுவன் சிறுமி தான். இந்த கொஸ்டின் வந்து அந்த பத்தி வினால இருந்து எடுத்தது தான். ஓகேவா? அதாவது பத்தி மீன்ஸ் பேராகிராஃப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இருபொருள் தராத சொல்லை தேர்வு செய்க. இந்த நாளுல பொதுவா வந்து இருபொருள் தருகன்னு ஒரு டாபிக் உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இருபொருள் தராத சொல் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த நாளுல எதுக்கு வந்து 2 மீனிங் கிடையாது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து மாலை பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு 2 மீனிங் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்னு சொல்லலாம், மாலை பொழுது. ஸோ அது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா மலரால் ஆன மாலை, மலர் மாலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 மீனிங் இருக்கு. நூலை பொறுத்த வரைக்கும் 2 மீனிங் இருக்கான்னு கேட்டா இருக்கு. எப்படி இருக்குன்னா ஒன்னு வந்து நம்ம தைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த நூல்னு சொல்லலாம், இன்னொன்னு வந்து புத்தகம் சொல்லலாம். சரி, அப்ப 2 மீனிங் வந்துட்டு. 6க்கும் 2 மீனிங் இருக்கான்னு கேட்டா இருக்கு. எப்படி இருக்கு? 5க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த நம்பர்ஸ் 6ங்கிற நம்பர் இருக்கு. இன்னொன்னு என்னது? நதி ஓடக்கூடிய அந்த நதியை வந்து ஆறுன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே 3த்துக்கும் 2 மீனிங் வந்துட்டு. இந்த காலைங்கிற சொல்லுக்கு 2 மீனிங் இருக்கான்னு கேட்டா காலைனா ஒரு மீனிங் தான் இருக்கு, இன்னொரு மீனிங் இல்ல. ஸோ அப்ப ஆப்ஷன் டி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்வி வளர்ச்சி நாள் என கொண்டாடப்படும் நாளை தேர்வு செய்க. ஸோ இந்த கல்வி வளர்ச்சி நாள்னு எந்த நாளை நம்ம கொண்டாடுறோம்? ஜூன் 15, ஜூலை 15, ஜூன் 16, ஜூலை 16. ஓகே, கன்ஃபியூஷன் வரக்கூடாது. மந்த் கரெக்டா பார்த்துக்கணும், டேட்டும் கரெக்டா பார்த்துக்கணும். ஸோ இந்த கல்வி வளர்ச்சி நாள் பார்த்தீங்க அப்படின்னா காமராசர் அவர்களுடைய பிறந்த நாள் தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா காமராசர் அவர்கள் கல்விக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளா செலிப்ரேட் பண்றோம். ஸோ அது எந்த நாள்? ஜூலை 15. ஸோ இந்த ஜூலை 15 அப்படிங்கிற இந்த டேட்டை தான் நம்ம என்ன பண்றோம்? கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம். அந்த ஜூலை 15 தான் காமராசர் அவர்களுடைய பிறந்த நாள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணையை காண்க. பொருந்தாத இணையை காண்க. கொன்றை வேந்தன் என்னும் நூலின் ஆசிரியர் ஔவையார். மாற்றார் கைபொருளை நம்பி வாழக்கூடாது என்று கூறியவர் கல்யாண சுந்தரம். தாலாட்டு பாடல் வாய்மொழி இலக்கியங்களை சாராது. தாள் என்பது நாக்கு என்பதை குறிக்கும். ஸோ இந்த 4 இணையில எது வந்து பொருந்தாத இணை? கண்டுபிடிங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து சொல்லிடுறேன். கொன்றை வேந்தன் அப்படிங்கிற அந்த நூல் வந்து ஔவையார் எழுதுனதுதான். ஸோ இது கரெக்டா பொருந்தி இருக்கு. அடுத்தது, மாற்றார் கைபொருளை நம்பி வாழக்கூடாது என கூறியவர் கல்யாண சுந்தரம். நான் முன்னாடியே ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தேன், பொருந்தாத இணை அப்படிங்கும் பொழுது மாற்றார் கைபொருளை நம்பி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு இருந்தது, நம்ம வாழக்கூடாதுன்னு இருக்கணும்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? ஸோ அப்ப அது வந்து பட்டுக்கோட்டையாருடைய பாடல் தான், அது கரெக்ட் தான். அடுத்தது பாருங்க, தாலாட்டு பாடல் வந்து வாய்மொழி இலக்கியங்களை சாராதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுதான் தப்பு. ஏன்னா தாலாட்டு பாடல் வந்து வாய்மொழி இலக்கியங்களை சார்ந்தது. சரியா? அடுத்தது, தாள் என்பது நாக்கு என்பதை குறிக்கும். இதுவும் கரெக்ட், தாள்னா நாக்கு. அப்ப இதுல பொருந்தாத இணைனா எது? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, எத்தனை பேர் கரெக்டா போட்டிருக்கீங்கன்னு பார்ப்போம். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று அறிவுரை கூறிய நபர் யார்? பாரதியார், ஔவையார், கபிலர், திருவள்ளுவர். இது மாதிரிலாம் புக்ல இருக்கா அப்படின்லாம் கேட்காதீங்க, இதெல்லாம் புக்ல இருந்து எடுத்த கேள்விகள் தான். வெரி ஷுர் இந்த 100 கொஸ்டின்ஸுமே வந்து செகண்ட் டேர்ம்ல இருந்து மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஒரு கொஸ்டின் கூட ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்தோ இல்ல வந்து தேர்ட் டேர்ம்ல இருந்தோ இல்ல புக்கு வெளியில இருந்தோ எடுக்கல. ஸோ கண்டிப்பா நீங்க புக்கை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 100க்கு 100 வாங்க முடியும். சரியா? ஒன்னும் இல்ல, புதுசா படிக்கிறீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் மறக்கும், இது இயல்பு, அதுக்காகலாம் அப்செட் ஆகாதீங்க. ஓகே, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர், இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஔவையார் தான். ஸோ இப்படி அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர் யாருன்னா ஔவையார். இது எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும், அந்த ஸ்டோரிக்கு மேல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. சரியா? பாரதியார், கபிலர், திருவள்ளுவர்லாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 17 பார்த்திருக்கோமா? 18வது கொஸ்டின், ஏதாவது ஒன்றை சுட்டி காட்டி வரும் எழுத்துக்கள் டேஷ். அதாவது பர்டிகுலரா
ஏதாவது ஒரு விஷயத்த சுட்டிக்காட்டி வரக்கூடிய எழுத்து. வினா எழுத்துக்கள், இன எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள். ஏதாவது ஒன்றை சுட்டிக்காட்டி வரும் எழுத்துக்கள். கொஸ்டின்லயே அதுக்கான ஆன்சர் இருக்கு. என்னது? சுட்டிக்காட்டி வரும் எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள். அப்ப வினாவுக்காக வரக்கூடிய எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். இதெல்லாம் கிடையாது. சரியா? முதல் எழுத்துக்கள் என்னது? முதல் எழுத்துக்கள் எத்தனை? ஞாபகம் இருக்கா? எழுத்துக்களை நேத்து கூட ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து என்ன பார்த்தோம்? எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கலாம்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்ப முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு 2 வகையா பிரிக்கலாம். ஓகே, அப்ப அந்த முதல் எழுத்துக்கள் எத்தனை? எதை நாம முதல் எழுத்துக்கள்னு சொல்றோம்? ஓகே, தெரியும் அப்படின்னா அதுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இமெயில் என்ற சொல்லின் கலைச்சொல். இமெயில் என்ற சொல்லின் கலைச்சொல். மின்னணு, மின் ஊடகம், மின்னஞ்சல், அஞ்சல். ஓகே, நான் கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் போட்டுட்டு இருக்கீங்க. முதல் எழுத்துங்கிறது வந்து உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18 ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா மொத்தம் 30 எழுத்துக்கள் வரும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? முதல் எழுத்து அப்படின்னு சொல்றோம். கரெக்ட், வெரி குட். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போடுங்க. இமெயில் என்ற சொல்லின் கலைச்சொல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன், வெரி குட், சி, மின்னஞ்சல் அப்படிங்கிறது தான் இமெயில் என்ற சொல்லின் கலைச்சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் என்ற சிறப்பு பெயரை உடைய நபர் யார்? அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, பச்சை காந்தி, கர்ம வீரர். கல்வி புரட்சிக்கு வித்திட்ட நபர் அப்படின்னு சிறப்பு பெயர் கொண்ட நபர். ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம கூட பார்த்தோம், கல்வி வளர்ச்சி நாளா காமராசர் அவர்களுடைய பிறந்த நாளா கொண்டாடுறோம். அப்ப கல்விக்காக நிறைய விஷயங்கள் செய்த நபர் யாரு? காமராசர். ஸோ காமராசருடைய பெயர் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அவர் பெயர் கொடுக்கல அப்படின்னா அவருக்கான சிறப்பு பெயர், அவருடைய பட்ட பெயர் அப்படிலாம் இருக்கும் இல்லையா? அதுல ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். வெரி குட், ஆப்ஷன் டி, கர்ம வீரர் காமராசர். ஸோ கர்ம வீரர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மூதுரை என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஈஸியான கொஸ்டின் தான். மூத்தோர் கூறும் அறிவுரை, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, நல்ல நூல்களின் தொகுப்பு, அறநூல்கள். மூதுரை என்னும் சொல்லின் பொருள். வெரி குட், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மூத்தோர் கூறும் அறிவுரை. அதாவது வயதுல பெரியவங்க, மூத்தவர்கள் கூறக்கூடிய அறிவுரை தான் என்னது? மூதுரை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியற்ற இணை எது? பயண படகுகள், பாரம்பரியம், பண்டம், கலப்படம். இதற்கான கலைச்சொல் கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து சரியற்ற இணை அப்படின்னு கேக்குறாங்க? பயண படகுகள் ஃபெரிஸ், பாரம்பரியம் ஹெரிடேஜ், பண்டம் வாயேஜ், கலப்படம் அடல்ட்ரேஷன். இதுல எது சரியற்ற இணை? இதுக்கான ஆன்சர் வந்து பண்டம் வாயேஜ் அப்படிங்கிறது தான். ஏன்னா பண்டம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான கலைச்சொல் என்ன அப்படின்னா கமாடிட்டி அப்படின்னு வரும். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், படிச்சிருந்தீங்கன்னா. கமாடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? சரி, அதுதான். ஓகே, கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ணா நூலகத்தில் எந்த தளத்தில் ஓலைச்சுவடிகள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன? ஈஸியான கொஸ்டின் தான். இது நான் கூட முன்னாடி ஒரு கொஸ்டின்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லைட்டா சொல்லியிருந்தேன். ஞாபகம் வச்சிருக்கீங்க இல்ல அதை புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். அண்ணா நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல எந்த தளத்துல ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது? 8ஆம் தளம், 2ஆம் தளம், 4ஆம் தளம், 7ஆம் தளம். ஓகே, இதுக்கான ஆன்சர் 7ஆம் தளம். ஏன்னா அங்கதான் என்ன இருக்கு? அரசு கீழ் திசை சுவடி நூலகம் இருக்கு. சோ அந்த சுவடிகள், ஓலைச்சுவடிகள்லாம் அங்கதான் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. இப்ப எந்த தளத்துல இருக்கு? 7வது தளம். ஔ என்பதின் இன எழுத்து என்ன? ஔவனா இருக்கு இல்லையா? இதனுடைய இன எழுத்து என்னன்னு கேக்குறாங்க. ஸோ படிச்சிருப்பீங்க, இலக்கண பகுதி ரொம்ப முக்கியம். இன எழுத்துக்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் அதற்கு இனமான எழுத்து வந்து என்ன வரும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அவங்கிற எழுத்துக்கான இன எழுத்து என்ன? ஓ, ஓ, உ, உ. ஸோ இதுல இருந்து எது இந்த அவுங்கிற எழுத்துக்கான இன எழுத்து? ஆப்ஷன் டி, ஊனா இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து அவனாவுக்கான இன எழுத்து. சரி, இப்ப ஐ அப்படிங்கிற இந்த எழுத்துக்கான இன எழுத்து என்ன? ஐங்கிற எழுத்துக்கான இன எழுத்து என்ன? ஐக்கு இன எழுத்து என்னது? ஈனா. ஓகே,
ஈயனாவுக்கும் ஈனா தான் வரும், ஆனா ஐக்கும் என்னதான் வரும், ஈனா தான் வரும். அது மாதிரி ஊவனாவுக்கு இணை எழுத்து ஊனா தான், அது மாதிரி அவ்வனாவுக்கு இணை எழுத்தும் ஊனா தான். ஸோ இந்த 2 ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இன்னொரு இது பார்த்துருப்பீங்களே, இடையின எழுத்துக்கள் எல்லாமே என்னது, அந்த 6ம் வந்து ஒரே இனம் அப்படிங்கறது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான யூனிக்கான பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கவும். பொருந்தாத இணை, பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல். சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விடுவான் திருவள்ளுவர். சிறந்த நூலகர் வந்து டாக்டர் அரங்கநாதன் விருது. மதிய உணவு திட்டத்தை தொடங்கியவர் காமராசர். சோ இதுல எது வந்து பொருந்தாத இணை? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. எதனால பி அப்படின்னா, சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சு அகற்றி விடுவான்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்க மாட்டாரு. இந்த நானிலம் படைத்தவன் அப்படின்ற அந்த பாடல்ல முடியரசன் அவர்கள் சொல்லியிருப்பாரு. சரியா? முடியரசன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த பாடல் வரிகள்ல சொல்லியிருப்பாரு. ஓகே, மற்றதெல்லாம் கரெக்ட் தான். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது வந்து நன்னூல் பாடல் வரி தான். சிறந்த நூலகருக்கு வழங்கக்கூடிய விருது வந்து டாக்டர் அரங்கநாதர் விருது. யாரெல்லாம் நூலகத்துறையில சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த விருது வந்து வழங்கப்படும். மதிய உணவு திட்டத்தை தொடங்கினது காமராசர். ஸோ வந்து அது மாதிரி சத்துணவு திட்டத்தை தொடங்கினது யாரு? ஸோ அது மாதிரி காலை உணவு திட்டத்தை தொடங்கினது யாரு? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து மைன்யூட்டா நோட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வணிகர்கள் குழுவாக வந்து வணிகம் செய்வதை எவ்வாறு அழைப்பர்? வணிகர்கள் குழுவாக வந்து வணிகம் செய்வதை எவ்வாறு அழைப்பர்? வணிக குழு, வணிக சாத்து, வணிகர் மன்றம், வணிகர் சபை. ஸோ வணிகர்கள் வந்து குழுவா வந்து வணிகம் செய்யறத என்னன்னு சொல்லுவோம்? ஓகே, வெரி குட். ஆப்ஷன் பி, வணிக சாத்து அப்படிங்கிறது தான். வணிக குழு இல்ல, வணிக சாத்து. குழுவாக வந்து வணிகம் செய்யறது என்னன்னு சொல்றோம்? வணிக சாத்துன்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவை அந்த பாடல் வரி படிச்சிருப்பீங்க. நம்மளே சொன்னோம், நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசாரக்கோவை அப்படின்ற பொருள் இருக்கும். நம்ம பார்த்தோம் முன்னாடி கொஸ்டின்ல கூட. ஸோ ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் அப்படின்னா, பாரதிதாசன், அழகிய பெரியவன், பெருவாயின் மொழியார், கம்பர். ஆப்ஷன் சி, வெரி குட். பெருவாயின் மொழியார் தான் ஆசாரக்கோவை ஆசிரியர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத சொல் எது என்பதை தேர்ந்தெடுக்கவும். இயல், இசை, ஊடகம், நாடகம். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் இது. பொருந்தாத சொல் எது? இயல், இசை, ஊடகம், நாடகம். இசை உடைய நாடகம் ஊடகத்துல வருது அப்படின்னு போட்டு பொருந்தாதது இயல்னு போட்டுறாதீங்க, தப்பு. சரியா? ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா யோசிச்சு இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸை கூட தப்பு பண்ணிடக்கூடாது. முத்தமிழ், இயல், இசை, நாடகம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இயல், இசை, நாடகம்ங்கிறது முத்தமிழ். இதுல பொருந்தாதது ஊடகம். ஓகேவா? பொருந்தாத சொல்ல ஊடகம் தான் பொருந்தாதது. ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது? திருவள்ளுவருடைய ஆண்டு வந்து எப்ப தொடங்குது? ஓகே, ஆப்ஷன் சித்திரை 1, தை 1, மார்கழி 1, மார்கழி 30. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. வெரி குட். சித்திரை 1 கிடையாது. எத்தனை பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க பாருங்க. தை 1 தான் ஆன்சர். திருவள்ளுவர் ஆண்டு எப்ப தொடங்குதுன்னு கேட்டா தை மாதம் முதல் நாள் தொடங்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புதியதொரு விதி செய்வோம். கம்பர், பாரதிதாசன், முடியரசன், வாணிதாசன். புதியதொரு விதி செய்வோம். இது பார்த்தோன்னா பாரதியார் மாதிரி தெரியுதா? பாரதியார்லாம் ஆப்ஷன்லேயே இல்லை. சரியா? அந்த மாதிரிலாம் யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, முடியரசன் அவர்களுடைய ஒரு நூல் தான் என்னது, புதியதொரு விதி செய்வோம். பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு பாடல் வரி கூட சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் சொன்னோம். ஸோ அதனுடைய ஆசிரியர் வந்து முடியரசன் அப்படின்னு சொன்னோம். அந்த வரி எந்த பாடல்ல இருக்கும் அப்படின்னா, நானிலம் படைத்தவன் அப்படின்ற அந்த பாடல்ல இருக்கும். சரியா? அப்படி நான் சொல்ல ஞாபகம் வருதான்னு பாருங்க. அந்த நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற அந்த பாடல் பாத்தீங்க அப்படின்னா இந்த புதியதொரு விதி செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அப்ப அந்த பாடல் வரி வந்து நானிலம் படைத்தவன்ற பாடல் புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த புதியதொரு விதி செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலோட ஆசிரியர் யாரு? முடியரசன் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்,
உத்தராயன் எங்கு கொண்டாடப்படுகிறது? அதாவது பொங்கல் விழா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான அந்த ஒரு பெயர்ல அழைக்கப்படும். பொங்கல் விழா, தைத்திங்கள், இது மாதிரி டிஃப்ரெண்டா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பெயர்கள்ல அழைக்கப்படும். அதுல பாத்தீங்கன்னா உத்தராயன் அப்படின்னு சொல்லி இந்த பேர் வந்து எந்த இடத்துல சொல்றாங்க? தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், பஞ்சாப். ஸோ இதுல வந்து எங்க இந்த உத்தராயன் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது? இது வந்து இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் சம்பந்தப்பட்ட அந்த பாடம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. தமிழர் பெருவிழா அப்படின்ற அந்த பாடத்துல ஒரு பாக்ஸ்ல தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரி, தெரிந்து தெளிவோம் அப்படின்னு ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதுல இந்த உத்தராயன் பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல கொண்டாடப்படுது. குஜராத் மட்டும் கிடையாது, ராஜஸ்தான்லயும் இந்த உத்தராயன் அப்படின்ற பெயர்ல தான் பொங்கல் விழா கொண்டாடப்படும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படிங்கிற பெயர்ல இந்த பொங்கல் விழாவானது கொண்டாடப்படும். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லோரி அப்படின்ற பெயர்ல எந்த மாவட்டத்துல கொண்டாடுறாங்க? சாரி, எந்த மாநிலத்துல கொண்டாடுறாங்க? பஞ்சாப். பஞ்சாப்ல என்னன்னு சொல்றாங்க? லோரி அப்படிங்கிற பெயர்ல பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்க. ஸோ இந்த பேர்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, எங்கெங்க எந்தெந்த பெயர்ல இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுது. ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெய்தல் திணையின் நிலம் என்ன? ஒவ்வொரு வகையான அந்த திணையை பத்தி நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த திணைக்கான நிலம் தான் கேட்குறாங்க. கடலும் கடல் சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடமும். ஸோ இதுல வந்து நெய்தல் திணைக்கான நிலம். நெய்தல் திணைக்கான நிலம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3க்கும் என்ன திணை வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ யோசிங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஈஸியான கொஸ்டின் தான், அதனால மற்ற இதை நீங்க யோசிச்சு சொல்லுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருந்தேன். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, கடலும் கடல் சார்ந்த இடமும். ஸோ இதுதான் என்னது? நெய்தல் திணைக்கான நிலப்பகுதி. காடும் காடு சார்ந்த இடமும் வந்து எந்த நிலத்திற்கான எந்த திணைக்கான நிலப்பகுதி? வயலும் வயல் சார்ந்த இடமும் எந்த திணை? மலையும் மலை சார்ந்த இடமும் என்ன திணை? ஃபர்ஸ்ட் வந்து காடும் காடு சார்ந்த இடமும் என்ன திணைன்னு நோட் பண்ணுங்க. சொல்லுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் காடு சொல்லுங்க. கடல் நான் சொல்லிட்டேன், நெய்தல் சொல்லியாச்சு. காடு வந்து எந்த திணை அப்படின்னு சொல்லுங்க. காடு வந்து என்னது? முல்லை. ஓகே, வெரி குட். அடுத்தது வயலும் வயல் சார்ந்த நிலம் மருதம். ஓகே, அடுத்தது மலை, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. ஓகே, இன்னொன்னு இருக்கு, என்னது? மணலும் மணல் சார்ந்த இடமும் என்ன வரும்? பாலை வரும். ஓகேவா? ஸோ இது மாதிரி 5 வகை நிலங்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக், கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கடலோடு விளையாடு என்ற நாட்டுப்புற பாடலை தொகுத்து வழங்கிய நபர் யார்? டேஷ். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சிவசக்திவேல், சுசக்திவேல், குமரவேல். கடலோடு விளையாடு என்ற நாட்டுப்புற பாடலை தொகுத்து வழங்கிய நபர். இது வந்து நாட்டுப்புற பாடல் ஒன்று வந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஓகே, கரெக்ட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. சக்திவேல் அவர்கள் தான் இந்த கடலோடு விளையாடு அப்படிங்கிற அந்த நாட்டுப்புற பாடலை தொகுத்து வழங்கியிருப்பார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். களம் பிளஸ் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல் என்ன? களம் பிளஸ் ஏரி. களம் ஏரி, களமரி, களன் ஏரி, களமேரி. ஸோ இதுல வந்து எது ஆன்சரா வரும்? வெரி குட். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈமும் ஏவும் சேர்ந்து என்னவா மாறிடும்? மேயா மாறிடும். அப்ப களமேரி அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றை அகரவரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்வு செய்க. ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த சொற்களை அகரவரிசைப்படுத்தி சரியான ஆன்சர் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. சரியா? அகரவரிசை தான் படுத்தணும். ஃபர்ஸ்ட் என்ன வரும், அடுத்து என்ன வரும், அப்படியே அகரவரிசைப்படுத்தி என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? எத்தனை பேர் ஏ போட்டீங்க? தப்பு. பியும் டியும் கண்டிப்பா வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க டூ இருக்கு, இங்க வே இருக்கு. ஸோ உயிர் எழுத்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஊஞ்சல் தான் வரும். செகண்ட் லெட்டர் என்ன? இங்க துணி இருக்கு, கூத்துன்னு இருக்கு. ஸோ இதுல எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா எது வந்து ரெண்டாவதா வரணும்? துணி வரணுமா கூத்து வரணுமா அப்படின்னா
என்னது கூட்டு தான் வரணும். ஏன்னா இந்த கூங்கிற வார்த்தை எங்க க அப்படிங்கிற அந்த வரிசையில வருது. துணி அப்படிங்கறதுல தூ வந்து உங்களுக்கு த வரிசையில வரும். அப்படி பார்க்கும்பொழுது கூட்டு தான் ரெண்டாவதா வரணும். ஸோ பேலன்ஸ் உள்ளதெல்லாம் அடுத்தடுத்தது இருக்கலாம். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இங்கேயே நம்ம ரெண்டாவது ஆப்ஷன்லேயே கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மாடு என்னும் சொல்லின் பொருள் என்ன? விலங்கு, கடவுள், செல்வம், உழைப்பு. மாடு அப்படிங்கிற சொல்லோட பொருள். நல்ல கொஸ்டினை பாருங்க, ஆப்ஷனை பார்த்துட்டு கரெக்டான ஆன்சர் ஏதோ அதை கொடுங்க. ஓகேவா? விலங்கு எத்தனை பேர் கொடுத்தீங்க? தப்பு. விலங்கு கிடையவே செய்யாது. செல்வம் தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஏன்னா விலங்குக்கு வந்து இந்த ல வராது. விலங்குக்கு ல மாத்தி கொடுத்துருக்கேன். சரியா? இந்த ல தான் வரும், இது வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்லைன் ஷாப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன? ஆன்லைன் ஷாப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். கடன் அட்டை, இணையதள வணிகம், மின்னணு வணிகம், மின்னணு மயம். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னும் பொழுது இணையதள வணிகம். ஆன்லைன்னா இணையதளம், ஷாப்பிங் பொழுது வணிகம். ஸோ இணையதள வணிகம் தான் இதற்கான தமிழ் சொல். கடன் அட்டை அப்படின்னும் பொழுது என்ன வரும்? கிரெடிட் கார்டு. கடன்னா என்னது? கிரெடிட் கார்டு. மின்னணு வணிகம் என்னது? இ காமர்ஸ். மின்னணு பொழுது இ, வணிகத்துக்கு காமர்ஸ். ஸோ இ காமர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மின்னணு மயம் அப்படின்னும் பொழுது என்ன வரும்? டிஜிட்டல். டிஜிட்டல். ஓகே, எதுக்கு? மின்னணு மயத்துக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஷ் மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளிகளும் டேஷ் மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளிகளும் இருக்க வேண்டும் என்று திட்டத்தை பற்றி காமராசர் அவர்கள் பேசினார். இந்த நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி எல்லாம் எத்தனை மைல் தூரத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமராசர் பேசினார்னு கேக்குறாங்க. ஓகே, ஐந்து, 1, 1, 5, 3, 5, 6, 5. ஆப்ஷன் சி. ஏன்னா 3 மைல் டிஸ்டன்ஸ்ல நடுநிலை பள்ளிகள் இருக்கணும், 5 மைல் டிஸ்டன்ஸ்ல உயர்நிலை பள்ளிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இன்னொன்னு சொல்லியிருப்பாரு, 1 மைல் டிஸ்டன்ஸ்ல இன்னொரு பள்ளிகள் இருக்கணும். அது என்ன பள்ளிகள்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நடு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினப்பாலை கூறுவது. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினப்பாலை சொல்றது எதை பத்தி? நுகர்வோரை பத்தியா, வணிகத்தை பத்தியா, வணிகரை பத்தியா, புலவரை பத்தியா? இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான். ஏன்னா வணிகருடைய நேர்மையை பத்தி தான் இந்த பட்டினப்பாலையும் வந்து சொல்லியிருக்கும். ஏன்னா அவங்க வந்து நடு நின்ற நன்னெஞ்சினை உடையவர்களா இந்த வணிகர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தான் பட்டினப்பாலை. சோ இந்த பாடல் வரிகள்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த வணிகர்களுடைய நேர்மையை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நுகர்வோர்னு பொழுது அந்த பொருட்களை வாங்கக்கூடிய நபர்கள். சோ அது கிடையாது, வணிகமும் கிடையாது, புலவரும் கிடையாது. சோ வணிகர்களுடைய நேர்மையை பத்தி தான் அந்த நூல் வந்து சொல்லியிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். காமராசர் மணிமண்டபம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதுக்கான ஆன்சர் திருநெல்வேலி, விருதுநகர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி. ஸோ இதுக்கான ஆன்சர் கன்னியாகுமரி. ஏன்னா காமராசருக்கு மணிமண்டபம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இருக்கு. விதைத்த பொருளை டேஷ் மாதம் அறுவடை செய்வர். ஸோ வந்து நெல்லை வந்து விதைப்பாங்க இல்லையா, அந்த விதைச்சதை எந்த மாதத்துல அறுவடை செய்வாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் எந்த மாதத்துல விதைப்பாங்க அப்படின்னு தெரியுமா? ஆடி மாதம் விதைப்பாங்க, தை மாதம் அறுவடை செய்வாங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் ஏ கிடையாது, தை மாதம் தான் அறுவடை செய்வாங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அந்த விதைத்த பொருள்னு இருக்கு இல்லையா, அதனாலதான் நான் எப்ப விதைப்பாங்கன்னு கேட்டேன். அப்ப ஆடி மாதத்துல விதைப்பாங்க, தை திங்களில் அறுவடை செய்வர். திங்கள்னா மாதம், தை மாதத்துல அறுவடை செய்வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. விளையும் முளையிலே பயிர் தெரியும், பயிர் தெரியும் விளையும் முளையிலே, முளையிலே பயிர் தெரியும் விளையும், விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஸோ இதுக்கான ஆன்சர் சரியான சொற்றொடர் எதுன்னு சொல்லுங்க. ஓகே, ரைட், ஈஸி தான். விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாடு பிளஸ் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? நாடென்ற, நாடென்ற, நாடு என்ற, நாடு அன்ற. நாடு பிளஸ் என்ற இந்த சொல்ல சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்? ஓகே, ஆன்சர்லாம் வர தொடங்கியாச்சு. நாடென்ற ஈஸி தான், சேர்த்து எழுதுக, தப்பு பண்ணிடாதீங்க. ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது என தேர்க. பாலோடு வந்து கூழோடு இடம்பெயரும். பாலோடு வந்து கூழோடு பெயரும். இது எங்க வருது? அகநானூறா, நற்றிணையிலையா, குறுந்தொகையிலையா, கலித்தொகையிலையா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூழோடு குறுந்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகை. மின்னல் வரி என்ற சொல்லின் பொருள் என்ன? மின்னல் வீடு, மின்மினி, விளக்கு, மின்னல் கோடு. இதுக்கான ஆன்சர் மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடுன்னு அர்த்தம். ஓகேவா? ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நடுவண் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது எந்த ஆண்டு? நடுவண் அரசு எந்த அரசு வழங்கியிருக்குன்னு பாருங்க. நடுவண் அரசு காமராசருக்கு என்ன விருது வழங்கியிருக்கு? பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கு. ஸோ எந்த வருஷம்? 1980, 1909, 1990, 1976. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1976. ஓகே, இந்த 1990 பத்தி நேற்று லைவ் டெஸ்ட்ல நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் லைவ் டெஸ்ட்ல நான் ஒன்று சொல்லியிருந்தேன். 1990 யாருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க? அம்பேத்கர். வெரி குட். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது 1990 கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல் எது? துரைராசு, பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பூ. இதுல வந்து பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி. எதனால டி? துரைராசு அப்படிங்கிறது என்னது? ஒருத்தருடைய இயற்பெயர். யாருடைய இயற்பெயர்? முடியரசன் இருக்கார் இல்லையா, அந்த நான் நிலம் படைத்தவன் அப்படின்ற அந்த பாடலை எழுதின நபர் முடியரசன். இந்த முடியரசனோட இயற்பெயர் தான் துரைராசு. அவர் எழுதின நூல் தான் பூங்கொடி. அவருடைய நூல் தான் வீரகாவியம். அப்ப இந்த காவிய பூங்கிறது என்ன? ஆக்சுவலா காவிய பூன்னு ஒண்ணு கிடையாது. காவிய பாவை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு, அது முடியரசனுடையது. ஆனா காவிய பூன்னு ஒண்ணு அவர் எழுதல. சரியா? அப்ப இது மூணும் முடியரசன் தொடர்புடையது. இதுல பொருந்தாதது காவிய பூ அப்படிங்கிறது. ஓகேவா? அண்ணா நூற்றாண்டு நூலகம் டேஷ் ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது மற்றும் டேஷ் அடுக்குகளை கொண்டுள்ளது. அந்த அந்த நூலகம் வந்து எத்தனை ஏக்கர் பரப்பளவுல இருக்கு, எத்தனை அடுக்குகளா இருக்கு? நம்ம அடுக்குகள் அப்படிங்கிறது தளத்தை தான் சொல்றோம். இத்தனை தளம்னு பார்த்தோம் இல்லையா? சோ அது எத்தனை தளம், எத்தனை ஏக்கர் பரப்பளவு? 8 ஏக்கர் பரப்பளவு மற்றும் 8 அடுக்குகளை கொண்டுள்ளது. அப்ப ஆப்ஷன் டி தான் இதனுடைய ஆன்சர். இங்கேயும் 8, இங்கேயும் 8. எங்க? அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுவது எது? மழை, மண், மாடு, நீர். உழவர்களோட செல்வமாக மதிக்கப்படுவது எது? ஓகே, ஈஸியான கொஸ்டின் தான். மாடு. மாடு தான் என்னது? உழவர்களுடைய செல்வம். மழை இல்ல, மண் இல்ல, நீர் இல்ல, மாடு தான் செல்வம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? அம்பேத்கர், அரங்கநாதன், அண்ணா, பெரியார். இந்திய நூலகவியலின் தந்தை ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். சரியா? இந்திய நூலகவியலின் தந்தை. நேற்று பறவைகளை பத்தி பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான நபரை பத்தி பார்த்தோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நூலகவியலை பத்தி பார்க்கும்பொழுது இங்க முக்கியமான நபர் நூலகவியலின் தந்தை அரங்கநாதன் அவர்கள். ஸோ அவரை தான் நூலகவியலின் தந்தைன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் அவர்களுடைய பெயரானது சூட்டப்பட்டுள்ளது? எந்த பல்கலைக்கழகத்திற்கு? விருதுநகர், சென்னை, மதுரை, திருச்சி. ஸோ இங்க உள்ள எந்த பல்கலைக்கழகத்திற்கு காமராசருடைய பெயரானது சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மதுரையில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டிக்கு தான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல் எது? இது பாத்தீங்க அப்படின்னா மொழியின் இறுதியில் வரக்கூடியது. மொழியின் இறுதியில வரக்கூடியதுல பொருந்தாதது எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொழியின் இறுதியில வரக்கூடிய அந்த எழுத்துக்கள்ல பொருந்தாதது எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட், மொழியின் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் என்னென்ன? இது வினா எழுத்துக்கள் பா. இது எல்லாமே என்னது? வினா எழுத்துக்கள். ஓகே,
சொல்லுங்க. வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, அது என்னென்ன, அதுல எது மொழியின் இறுதியில வரும், அப்ப அதுல எது இதுல பொருந்தாது. இவ்வளவு கொஸ்டினுக்கும் இதுல ஆன்சர் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். ஏன்னா இந்த ஆவும் ஓவும் மொழியின் இறுதியில வரக்கூடிய வினா எழுத்துக்கள் தான். இந்த ஏன்னு பாத்தீங்கன்னா மொழியோட முதல்லையும் வரும் இறுதியிலையும் வரும். ஸோ இது மூணுமே என்னது, மொழியோட இறுதியில வரக்கூடியது. இந்த ஈயன்னா மட்டும்தான் மொழியோட இறுதியில வராதது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எத்தனை பேர் தப்பா போடுறீங்க பாருங்க. 53வது கொஸ்டின். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. சரியா, டைரக்டா இப்படியே கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் அண்ணா, காந்தி, அம்பேத்கர், பெரியார். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா, ரொம்ப முக்கியம். ஸோ இதுவரை இந்த கொஸ்டின் நீங்க படிக்கலனாலும் இப்ப படிச்சிருங்க. சரியா, காமராசரை கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி மனதார பாராட்டினது வந்து பெரியார் தான். சரியா, பெரியார் பெரிய மனசோட பாராட்டி இருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படிதான் உங்களுக்கு ஞாபகம் ஒரு ஆப்ஷன் பார்க்கும்போது. அடுத்த கொஸ்டின். மல்லெடுத்த என்ற சொல்லின் பொருள் என்ன? வலிமை குன்றிய, வலிமை பெற்ற, வாழும் வழி. மல்லெடுத்த என்ற சொல்லின் பொருள் வந்து வலிமை பெற்ற. ஆப்ஷன் பி. வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத நபரை தேர்வு செய்க. அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் தான் புதுசா இருக்கு, அப்ப அதுதான் பொருந்தாததோ? சொல்லுங்க பார்ப்போம். பொருந்தாத நபரை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. யாரெல்லாம் டி போட்டீங்களோ அதெல்லாம் தப்பு. ஏன்னா பொருந்தாத நபர் அப்படின்னும் பொழுது இந்த நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா, நேரு, கார்ல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் நூலகத்துல அதிக அளவு நூல்களை படிச்சு நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண நபர்ஸ். ஆனா இங்க தந்தை பெரியார் வந்து பொருந்தாத நபர். ஓகே, ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நட்டல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? பகை கொள்ளுதல், நட்பு கொள்ளுதல், ஒத்துப்போதல், எதிர்த்து செயல்படல். நட்டல். இந்த நட்டல் அப்படிங்கிற வார்த்தை எந்த செயல் பகுதியில வருது? பார்த்ததும் ஞாபகம் வருதா? நல்லிணத்தவரோடு நட்டல் அப்படின்ற அந்த வரி வரும். சோ அது எந்த செய்யுள்ள வருது? நல்லிணத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு வருது இல்லையா? நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பள்ளி செல்லாததற்கு காமராசர் காரணம் கேட்டவுடன் ஆடு மேய்க்கக்கூடிய அந்த சிறுவன் கூறிய பதில் என்ன? போக்குவரத்து வசதியின்மை, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, வீட்டில் அனுப்பவில்லை, படிக்க பிடிக்கவில்லை. இதுல எந்த பதில அந்த சிறுவன் காமராசர்கிட்ட சொன்னான்? ஸ்கூலுக்கு போகாம இருந்ததற்கு காரணமா அந்த சின்ன பையன் காமராசருக்கு சொன்ன பதில். பஸ் ஃபெசிலிட்டி, போக்குவரத்து டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொன்னானா, இல்ல ஊர்ல ஸ்கூல் இல்லைன்னு சொன்னானா, வீட்டுல அனுப்பலன்னு சொன்னானா, படிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டான். ஓகே, வெரி குட். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொன்னான். அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, எல்லா இடங்கள்லையும் பள்ளிகள் திறக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை மேற்கொண்டாரு. நம்ம கூட பார்த்தோம் ஒரு கொஸ்டின், 3 மைல் 5 மைல் டிஸ்டன்ஸ்ல நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் அவர் பண்ணாரு. எதுல இருந்து பண்ணாருன்னா இந்த பையனோட பதில பார்த்து வருத்தப்பட்டு ஸோ நம்ம நாட்டோட நிலைமை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் நிறைய விஷயங்களை பண்ணாரு. ஓகே, மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படக்கூடிய கவிஞர் யார்? கண்ணதாசன், கல்யாணசுந்தரம், முத்தையா, சுப்பிரமணியன். ஸோ இதுல யார் வந்து மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஸோ கண்ணதாசன் இருக்கார் இல்லையா, அவருடைய இயற்பெயர் தான் முத்தையா அப்படிங்கிறது. சுப்பிரமணியன் அப்படிங்கிறது யாரோட இயற்பெயர் தெரியும் அப்படின்னா அதை ஆன்சர்ல சொல்லுங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே உள்ளதில் பொருந்தாதது எது? கட்டுமான கோவில், தாராசுரம் கோவில், ஒற்றைக்கல் கோவில், புடைப்பு சிற்பங்கள். ஸோ இதுல எது வந்து பொருந்தாதது?
இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மனம் கவரும் மாமல்லபுரம் அந்த பாடத்துல இருந்து வந்திருக்கு. ஸோ இதுல பொருந்தாதது அப்படின்னும் பொழுது கட்டுமான கோவில், தாராசுரம் கோவில், ஒற்றைக்கல் கோவில், புடைப்பு சிற்பம், இதுல எது வந்து பொருந்தாது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கட்டுமான கோவில், அப்புறம் ஒற்றைக்கல் கோவில், புடைப்பு சிற்பம் இதெல்லாம் வந்து சிற்பக்கலையோட வடிவமைப்புகள்ல வரும். சரியா? ஸோ அது மொத்தம் வந்து 4 வகையா சொல்லுவோம் அந்த சிற்பக்கலை வடிவமைப்பை. அது என்னென்ன அப்படின்னா குடைவரை கோவில், கட்டுமான கோவில், ஒற்றைக்கல் கோவில், புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு 4 இது சொல்லுவோம். ஸோ அந்த குடைவரை கோவிலுக்கு பதிலாக தான் இங்க என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா தாராசுரம் கோவில்னு கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ அதுதான் இதுல பொருந்தாதது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சமன் செய்து சீர்தூக்கும் என்ற பாடல் வரியின் நூல் எது? நாலடியார், பழமொழி 400, சிலப்பதிகாரம், திருக்குறள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. ஆன்சர் ஆப்ஷன் டி, திருக்குறள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல். மஞ்சள், வந்தான், கண்ணில், தம்பி. இதுல வந்து எது பொருந்தாதது? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இணை எழுத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து கண்ணில் அப்படிங்கிறது தான். சரியா? இங்க பாத்தீங்கன்னா இன்னோட இணை எழுத்து என்ன வரணும்? டா வரிசை வரணும். ஆனா இங்க பாருங்க இஞ்சுக்கு இனமான ச வந்திருக்கு, இன்னுக்கு இனமான தா வந்திருக்கு, இம்முக்கு இனமான பி வந்திருக்கு. அதாவது ப வரிசையில் உள்ள ஏதோ ஒன்று வந்திருக்கு இல்லையா? அப்ப இங்க கண்ணில் அப்படின்றது தான் தவறானது, அதாவது பொருந்தாதது. சரியா? இங்க வந்து என்ன வந்திருக்கணும்? ட வரிசையில இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு எழுத்து வந்திருக்கணும், ஆனா வரல. ஸோ அந்த மாதிரி வார்த்தை இருந்திருந்ததுன்னா அது கரெக்டா இருந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதுதான் பொருந்தாத அந்த சொல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் என ஆசாரக்கோவை கூறுவது எதனை? அதாவது ஆசாரக்கோவை வந்து எத்தனை அந்த நல்லொழுக்கத்தை பத்தின அந்த விஷயங்களை சொல்லியிருக்கு? 10, 5, 12, 8. நான் கூட இந்த பாடல் வரி இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். அந்த பாடல் வரியில பாத்தீங்கன்னா கடைசியா இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு வரும். அதாவது 8ங்கிறது தான் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எங்கு பார்வையற்றோருக்கான தளம் உள்ளது? ரொம்ப முக்கியம். பார்வை இல்லாதவங்களுக்கான தளம் எந்த தளம்? தரைத்தளம், 8ஆம் தளம், 7ஆம் தளம், 4ஆம் தளம். இதுல பாத்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல ஒவ்வொரு தளத்திலையும் என்னென்ன நூல்கள், என்ன மாதிரியான நூல்கள், என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏன்னா அவங்களுக்கு பார்வை தெரியாது இல்லையா? ஸோ பார்வையற்றோருக்கான தளம் அப்படின்னும் பொழுது அவங்களால அடுத்தடுத்த தளங்களுக்கு போய் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால அவங்களுக்கான தளம் வந்து தரைத்தளத்திலேயே வச்சிருப்பாங்க. சரியா? இங்க வந்து அவங்களுக்கான பிரெய்லி நூல்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆசிய கண்டத்திலேயே மிக பெரிய நூலகம் எங்கு உள்ளது? இந்தியா, சீனா, அமெரிக்கா, கொல்கத்தா. ஆசியாலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் தானே? இல்ல, நான் சொல்றதை அப்படியே கேட்டு ஆமா சொன்னீங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு, சீனால இருக்கு. ஸோ நம்மளோடது 2வது பெரிய நூலகம் தான். சரியா? அதனால இது மிகப்பெரிய அப்படின்னும் பொழுது சீனா தான் நம்மளோடது, அடுத்ததுல தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். காமராசருக்கு மணிமண்டபம் என்று அமைக்கப்பட்டது. அதாவது என்னைக்கு அமைக்கப்பட்டது? எந்த டேட்ல, என்ன மந்த்ல, என்ன இயர்ல? 20-10-2010, 2-10-2000, 10-10-2009, 10-10-2006. சரி, 4ல காமராசரோட மணிமண்டபம் எந்த மாவட்டம்னு நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு பல்கலைக்கழகம் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டின்னு சொல்லி பேர் வச்சாங்கன்னு பார்த்தோம். ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து இந்த லெசன்ல பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 2-10-2000. நெக்ஸ்ட் கொஸ்டின். பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டிற்கு எந்த பகுதியில் இருந்து குதிரைகள் கொண்டு வரப்பட்டது? சீனா, ஹரப்பா, ஆப்பிரிக்கா, அரேபியா. ஸோ குதிரைகள் வந்து எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? கொஸ்டினை பார்த்தோன்னே அதோட கீவேர்டு என்னங்கிறத டக்குன்னு கண்டுபிடிச்சிடணும். சரியா? இதுக்கு ஆன்சர் அரேபியா, ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் இடத்தில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமான குறில் எழுத்து சேர்ந்து வரும். ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட். எந்த இடத்துல
நெடில் எழுத்துக்கு தொடர்ந்து அதன் இனமான குடில் எழுத்து வந்து சேர்ந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க. மெய் எழுத்துல, அளபெடையில, உயிரெழுத்துல, உயிர்மை எழுத்துல. ஸோ இதுக்கு ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி. அளபெடையில மட்டும்தான் நெடில் எழுத்தை தொடர்ந்து அதற்கு இனமான குறில் எழுத்து வந்து சேர்ந்து வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல். ஆத்திச்சூடி, கொன்றை நேர்ந்தன், நல்வழி, மூதுரை. ஸோ இதுல எது வந்து பொருந்தாத சொல்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏன்னா கொன்றை நேந்தன் கிடையாது, கொன்றை வேந்தன். சரியா? கொன்றை வேந்தன் தான் ஔவையார் எழுதின நூல். பேலன்ஸ் எல்லாமே இந்த ஆத்திச்சூடி, நல்வழி, மூதுரை எல்லாம் ஔவையாருடைய நூல்கள். இந்த கொன்றை வேந்தன் தான் அவங்களோட நூல், நேந்தன் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். முடியரசன் அவர்களுடைய நானிலம் படைத்தவன் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இனி ஒரு நதி செய்வோம், நல்லதொரு விதி செய்வோம், இனி தீவினை செய்யோம், புதியதொரு விதி செய்வோம். ஆன்சர் ஆப்ஷன் டி. புதியதொரு விதி செய்வோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வானம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆகாயம், பூமி, வெடி, வால். ஸோ இந்த ஆகாயம் பார்த்தீங்கன்னா வானம் அப்படின்னு வரும், அதாவது இந்த ந வரும். இங்க ந வேறுபட்டிருக்கிறதுனால இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. வெடி தான் இதுக்கு ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். மோப்ப குழையும் அனிச்சம் டேஷ் நோக்க குழையும் விருந்து முகம் மலர்ந்து முகந்தெரிந்து பிறர் செய்யும் தம்முயிர். இதுல எது வந்து இந்த இடத்துல வரும்? அதாவது இது ஒரு திருக்குறள். சரியா? ஸோ வந்து திருக்குறள்ல ஒரு டேஷ் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல எது வரும்? இந்த நாலுல மோப்ப குழையும் அனிச்சம் டேஷ் நோக்க குழையும் விருந்து முகம் மலர்ந்து முகந்தெரிந்து பிறர் செய்யும் தம்முயிர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. முகம் திரிந்து. சரியா? மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆற்றுனா வேண்டுவது இல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? திருக்குறள், நாலடியார், பழமொழி 400, நான்மணி கடிகை. ஆற்றுனா வேண்டுவது இல். திருக்குறள், நாலடியார், பழமொழி 400, நான்மணி கடிகை. ஓகே ஆன்சர் ஆப்ஷன் சி. வெரி குட். பழமொழி 400. ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது பழமொழி 400. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? அவர் எந்த ஊர்ல வந்து பிறந்தாரு? திருநெல்வேலி, காஞ்சிபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, கயத்தூர். பெருவாயின் முள்ளியார் எந்த நூலோட ஆசிரியர்? அவர் பிறந்த ஊர் எது? கயத்தூர். ஸோ பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? கயத்தூர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே உள்ளவற்றுள் அண்மை சுட்டு எது? கீழே இருக்கிறதுல அண்மை சுட்டு எது? அண்மை சுட்டுனா என்ன? ஃபர்ஸ்ட் அண்மைனா ஃபர்ஸ்ட் என்ன? செய்மைனா என்ன? அண்மைனா என்ன? செய்மைனா என்ன? அண்மை சுட்டுனா என்ன? செய்மை சுட்டுனா என்ன? இங்க கொடுத்துருக்கிறதுல எது அண்மை சுட்டு? அண்மை சுட்டு அப்படிங்கிறது என்னது? பக்கத்துல, அதாவது அருகில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த அண்மை சுட்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த அண்மை சுட்டுக்குரிய எழுத்து அப்படின்னா என்னது? ஈ. அப்படி பார்த்தோம்னா இந்த அண்மை சுட்டு சார்ந்த அந்த சொல் வந்து இவை. ஆப்ஷன் சி. ஓகேவா? செய்மை அப்படின்னும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? தொலைவில் உள்ளது. அப்ப அதற்கான அந்த செய்மை சுட்டுக்கான எழுத்து என்ன அப்படின்னா அ. அப்ப தொலைவில் உள்ளதை மென்ஷன் பண்றதுக்கு நம்ம இந்த செய்மை சுட்டை பயன்படுத்துவோம். செய்மை சுட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னா அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். இதெல்லாம் வந்து செய்மை சுட்டுக்கான அந்த சொற்கள். அண்மை சுட்டுக்கான சொற்கள் என்னென்ன அப்படின்னா இவை, இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு அப்படின்னு பக்கத்துல இருக்கிறத சொல்றதுக்காக இந்த சொற்களை பயன்படுத்துவோம். ஓகே. இப்போ அண்மை சுட்டுனா என்ன, செய்மை சுட்டுனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இங்கே ஒன்று டிஃப்ரெண்டா இருக்கே, உவன் அப்படின்னா அது என்ன? ஸோ உவன் அப்படிங்கிறது என்னன்னா பக்கத்துல இருக்கிறதையும், அதாவது அருகில இருக்கிறதையும், தொலைவுல இருக்கிறதுக்கும் இடையில ஒண்ணு இருக்கும் இல்லையா? அருகில இருக்கிறதுக்கு ஈ இருக்கு, தொலைவுல இருக்கிறதுக்கு அ இருக்கு. ஆனா ரெண்டுத்துக்கும் இடையில ஒண்ணு இருக்கும்ல, அதை சுட்டி காட்டுறதுக்கு பழங்காலத்துல, அந்த காலத்துல உ அப்படிங்கிற சுற்றெழுத்தா பயன்படுத்திருக்காங்க. சரியா? அதாவது உது, உவன் அப்படிங்கிற அந்த எழுத்துக்களை உது, உவன். ஸோ அதுதான் என்னது? இந்த உவன். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின்.
தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பல விழாக்கள் டேஷ் ஐ போற்றும் வகையில் அமைந்துள்ளன. அதாவது தமிழர்களாகிய நாம் கொண்டாடக்கூடிய பல விழாக்கள் எதனை போற்றுவதாக அமைந்துள்ளன? நாட்டை, மொழியை, இயற்கையை, சமயத்தை. எதை போற்றக்கூடிய விதமா தமிழர்களுடைய விழாக்கள் இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் சி, இயற்கையை. நாட்டெல்லாம் கிடையாது, மொழியும் கிடையாது, சமயமும் கிடையாது. நம்மளுடைய விழாக்கள்லாம் இயற்கையை போற்றக்கூடியதா இருக்கும். ஸோ பொங்கல் விழாவும் இயற்கையை போற்றக்கூடியதா தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். மற்போரில் சிறந்து விளங்கியதால் மாமல்லன் என்ற பெயர் வைக்கப்பட்டது எந்த மன்னனுக்கு? மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், நந்திவர்மன், ராஜராஜன். ஸோ எந்த மன்னனுக்கு மற்போர்ல சிறந்தவன் அப்படிங்கிறதுனால மாமல்லன் அப்படிங்கிற பெயர் வந்து வைக்கப்பட்டது? மாமல்லன், மகாபலிபுரம், அதெல்லாம் ஞாபகம் வரணும். ஆன்சர் ஆப்ஷன் பி, நரசிம்மவர்மன் தான் என்னது மாமல்லன், மற்போரில் சிறந்தவன். நெக்ஸ்ட் கொஸ்டின். வணிகத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 10 வகை, 4 வகை, 2 வகை, 8 வகை. ஈஸியான கொஸ்டின் தான். வணிகத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி, தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத இணை எது என தேர்வு செய்க. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து புறநானூறு, பாலோடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு, வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி திருக்குறள். ஸோ இதுல எது வந்து பொருந்தாதது? இது எங்க வருது அப்படின்னா, அந்த வாணிகம் பத்தின அந்த ஒரு பாடம் இருக்கு இல்லையா, வளரும் வணிகம்னு, அந்த பாடத்துல நிறைய பாடல் வரிகள் கொடுத்து எந்தெந்த நூல்கள்ல இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து அப்படிங்கிறது புறநானூறுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். அப்ப தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து அப்படிங்கிற அந்த பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு கிடையாது. கூழு குறுந்தொகை நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. பொன்னோடு வந்து கரியோடு பெயர்றது அகநானூறு தான். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி அப்படிங்கிறது திருக்குறள் தான். அந்த திருக்குறள் வந்து தெரியுமா உங்களுக்கு? வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறள் இருக்கும். சரியா? அது திருக்குறள் தான், அது கரெக்ட் தான். சரியா? இப்ப இந்த புறநானூறுக்கு பதிலா தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து அப்படிங்கிறது எந்த நூல்ல வரும்? சொல்லுங்க பாப்போம். எந்த நூல்? நற்றிணை. ஓகேவா? நற்றிணையில வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது டேஷ் எனப்படும். வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து அண்மை சுட்டா, அகவினாவா, அகச்சுட்டா, புறவினாவா? திரும்ப கொஸ்டின் சொல்றேன், நல்லா பாருங்க. வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது டேஷ் எனப்படும். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏபிசிடி 4ல எது? புறவினா. அதாவது வினா எழுத்துக்கள் சொல்லோட புறத்தில் வந்து வினா பொருளை தருவது புறவினா. ஓகேவா? இந்த கொஸ்டின்ல இதுக்கான ஆன்சர் இருக்கு. ஸோ அண்மை சுட்டு நான் சொல்லிட்டேன், பக்கத்துல இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. அகச்சுட்டு அப்படின்னா என்னன்னா, இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சொல் இருக்கும். அதாவது இவன், அவன், இது, அது அப்படின்னு சொல்லி நம்ம சுட்டெழுத்துக்களை நம்ம வந்து பிரிச்சோம் அப்படின்னா அதுல வந்து பொருள் இருக்காது. உதாரணத்துக்கு இப்ப அவ்வானம், அம்மலை அப்படின்ற அந்த சொற்கள் எல்லாம் பிரிச்சோம் அப்படின்னா அதுக்கு பொருள் இருக்கும். அந்த வானம், இந்த மலை அப்படின்னு பொருள் இருக்கும். ஆனா இந்த அவன், இவன், இது, அது, அதுல எல்லாம் வந்து பிரிச்சோம் அப்படின்னா பொருள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பொருள் இல்லாததை அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த சொல்லுக்கு உள்ளேயே அகத்திலேயே இருந்து சுட்டு பொருளை தரக்கூடியதை அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி புறத்துல இருந்து சுட்டு பொருளை தரக்கூடியதை புறச்சுட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்ப இங்க வந்து என்னென்ன ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க? அகச்சுட்டு நான் சொல்லிட்டேன். அது மாதிரி அண்மை சுட்டுனா என்னன்னு முன்னாடி ஒரு கொஸ்டின்ல சொல்லிட்டேன்.
அகவினா என்னன்னா இந்த வினா எழுத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சொல்லுக்கு அகத்தே இருந்து வினா பொருளை தரும். அதாவது சொல்லுக்கு உள்ளேயே இருந்து வினா பொருளை தரும். இங்க புறத்தே இருந்து வினா பொருளை தரதுனால இது புற வினாங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியானதை தேர்வு செய்க. சரியானதை தேர்வு செய்க. குழந்தைகள் டேஷ் விளையாடினர், வாசலில் டேஷ் போட்டனர், வண்டி இழுப்பது டேஷ். இந்த 3 டேஷையும் ஃபில் பண்ற மாதிரி கீழே உள்ள ஆப்ஷன்ல இருந்து செலக்ட் பண்ணுங்க. சரியா? சரியானதை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் குழந்தைகள் டேஷ் விளையாடினர். குழந்தைகள் வந்து பந்து விளையாடுவாங்க. சரியா? அப்ப குழந்தைகள் பந்து விளையாடினர். பந்துக்கு வந்து எந்த இன்னு வரணும்? பந்து. இதுதான் இல்லையா? அப்ப இதுலயே ஆன்சர் எடுத்துடலாம். ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்க, வாசலில் டேஷ் போட்டனர், கோலம் போட்டனர். அப்ப இந்த லா தான் வரும். இந்த லாலாம் வராது. அடுத்தது வண்டி இழுப்பது காளை. ஸோ காளைக்கு இதுதான் வரும். இந்த லைலாம் வராது. ஸோ அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இதுக்கான ஆன்சரை செலக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நூலகத்தின் பயன்பாட்டினை மேம்படுத்துவதற்காக நூலகம் இல்லாத ஊரில் தமிழக அரசு டேஷ் திட்டத்தை தொடங்கியுள்ளது. கிளை நூலகம், நடமாடும் நூலகம், மாவட்ட நூலகம், துணை நூலகம். ஸோ இதுல எதை வந்து தமிழக அரசு வந்து தொடங்குனுச்சு? ஆன்சர் ஆப்ஷன் பி. நடமாடும் நூலகம் அப்படின்ற நூலகத்தை தான் தமிழக அரசு வந்து இந்த நூலகத்தோட பயன்பாட்டை மேம்படுத்துறதுக்காக தொடங்குனுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு உடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார் என திருவள்ளுவர் கூறுகிறார்? ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு உடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு? தீய சொற்கள், பயனற்ற சொற்கள், நிலையற்ற சொற்கள், விலையற்ற சொற்கள். எத்தனை பேர் ஆன்சர் ஏ போடுறீங்க பாருங்க. அது தப்பு. சரியா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு உடையவர்கள் பயனற்ற சொற்களை பேச மாட்டார் என திருவள்ளுவர் கூறுகிறார். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். முடியரசன் அவர்களுடைய சிறப்பு பெயர் என்ன? தமிழ்நாட்டின் வானம்பாடி, கவிதைகளின் வானம்பாடி, சமூகத்தின் வானம்பாடி, திராவிட நாட்டின் வானம்பாடி. முடியரசன் அவர்களுடைய சிறப்பு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி, திராவிட நாட்டின் வானம்பாடி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெய்தல் திணைக்கு உரிய கருப்பொருள்ல பொருந்தாதது எது? உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய சொல்லிட்டேன். நெய்தல் திணைக்கு உரிய அந்த கருப்பு திணை பார்த்தோம், திணைக்குரிய அந்த நிலப்பகுதி பார்த்தோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெய்தல் திணைக்குரிய கருப்பொருள்ல எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. நிலம்னும் பொழுது காடும் காடு சார்ந்த இடமும், மக்கள் பரதர் பரத்தியர், தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல், மலர் வந்து தாளம்பூ. இதுல வந்து எது பொருந்தாதது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா நெய்தல் திணைக்கு காடும் காடு சார்ந்த இடமும் வராது. நெய்தல் திணைக்கு என்ன வரும்? அப்ப காடும் காடு சார்ந்த இடத்துக்கு என்ன வரும்? டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம ஐவகை நிலங்கள் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ வந்து இங்க இதுதான் பொருந்தாதது, மற்றதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த 3 பாயிண்ட்டும் நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா இதுலயே நீங்க நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 85வது கொஸ்டின். நமது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை நாம் எவ்வாறு அழைக்கின்றோம்? மயங்கொலிகள், இன எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், வேறுபட்ட எழுத்துக்கள். உச்சரிப்புல சிறிதளவு வேறுபாடு இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏபிசிடியில் ஏ தான் இதனுடைய ஆன்சர், மயங்கொலிகள். ஸோ நமது உச்சரிப்புல சிறிதளவு மட்டுமே வேறுபாடு இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்றோம்? மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றோம். மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை இருக்கு, அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு ரீகால் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல்லுக்கான பொருளை சரியாக உணர்ந்து தகுந்த சொற்களை கொண்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக.
சொல்லுக்கான பொருளை சரியாக உணர்ந்து தகுந்த சொற்களை கொண்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக. பூனைக்கு டேஷ் உள்ளது. வால் 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 வீல். ஸோ எந்த இல் கரெக்டு, இல்லை வீல் வருமா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏன்னா பூனைக்கு வால் உள்ளதுன்னு தெரியும், அது என்ன இல் வரும்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழர்களின் பொங்கல் திருவிழாவானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடுதலை திருநாள், வருட திருநாள், தமிழர் திருநாள், அனைத்தும் சரியானது. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, தமிழர் திருநாள் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. தமிழர்களோட பொங்கல் திருவிழா, தமிழர்களுடைய என்னது பொங்கல் திருவிழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா விடுதலை திருநாளும் கிடையாது, வருட திருநாளும் கிடையாது, அனைத்தும் சரியானது அப்படிங்கிறதும் கிடையாது. என்னது தமிழர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஸோ தமிழர் திருநாள் அதுதான் சரியான பதில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மாமல்லபுரம் என்னும் பெயர் எந்த மன்னனின் பெயரை அடிப்படையாக கொண்டு வைக்கப்பட்டது? முதலாம் பல்லவன், முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், முதலாம் நந்திவர்மன். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, முதலாம் நரசிம்மவர்மன் தான் யாரு, அவரோட பேரை வந்து அடிப்படையாக வச்சுதான் மாமல்லபுரம் பெயர் வந்து உருவாக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் அவர்களுடைய பெயரானது சூட்டப்பட்டுள்ளது? நம்ம முன்னாடியே பார்த்தோம், பல்கலைக்கழகத்துக்கு வந்து மதுரை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து எந்த உள்நாட்டு விமான நிலையத்திற்கு வந்து இவருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. கன்னியாகுமரி, சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர். ஸோ இது வந்து எது ஆன்சர்? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் அவர்களுடைய பெயரானது சூட்டப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் டேஷ். சந்தனம், மயில் தொகை, குதிரை, கற்பூரம். ஸோ இதில் வந்து எது சீனால இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? ஆல்ரெடி பார்த்தோம், குதிரைகள் வந்து அரேபியால இருந்து கொண்டு வந்தப்பட்டதுன்னு. ஸோ அரேபிய குதிரைகள் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சீனால இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் இதுல எது? சந்தனம், மயில் தொகை, குதிரை, கற்பூரம். ஸோ கற்பூரம் தான். ஓகேவா? சந்தனமும் மயில் தொகை குதிரை எல்லாம் கிடையாது. குதிரை தான் அரேபியான்னு சொல்லிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? நா பிளஸ் நிலம், 4 பிளஸ் நிலம், நா பிளஸ் நிலம், நான் பிளஸ் நிலம். ஸோ இதுல வந்து நானிலம் அப்படிங்கிற அந்த சொல்ல பிரித்து எழுத வரக்கூடிய ஆன்சர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 4 பிளஸ் நிலம் தான். சரியா? 4 பிளஸ் நிலம் தான் நானிலம். அந்த முடியரசனுடைய நானிலம் படைத்தவன் அப்படின்ற அந்த பாடத்துல பாத்தீங்கன்னா பாடல்ல ஐவகை நிலங்களை பத்தி அவர் சொல்லியிருக்க மாட்டார், 4 வகையான நிலங்களை பத்தி தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணியிருக்கணும் நீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சான்றோருக்கு அணியாக விளங்குவதை பற்றி குறிப்பிடும் நூல் எது? சான்றோருக்கு அணியாக விளங்குவதை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது? பட்டினப்பாலை, திருக்குறள், நாலடியார், நற்றிணை. சான்றோருக்கு அணியாக விளங்குவதை பற்றி குறிப்பிடும் நூல். முன்னாடி பார்த்தோம், ஆனா வேற விதமா இதே கொஸ்டினை பார்த்தோம். ஆன்சர் ஆப்ஷன் பி, திருக்குறள் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வினா எழுத்துக்கள் டேஷ் வகைப்படும்? 6, 7, 4, 5. ஸோ வினா எழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படும்? இந்த வினா எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 வகைப்படும். ஆப்ஷன் டி ஆன்சர். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, யா, ஆ, ஓ, அப்புறம் வந்து ஏ. ஸோ இது 5ம் தான் வந்து வினா எழுத்துக்கள். இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஏவும் யாவும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மொழியோட முதல்ல வரக்கூடிய வினா எழுத்துக்களா இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, எங்கு, எங்கே அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அது ஃபர்ஸ்ட் வருது. யா அப்படிங்கிறது யாது, யாவை, யாருக்கு அப்படி வரும் இல்லையா? அது வந்து அந்த மொழிக்கு முதல்ல வந்து வினா பொருளை தரும். இந்த ஆ ஓ அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இறுதியில வரும். இறுதியில அப்படின்னும் பொழுது பேசலாமா, செய்யலாமா, நடக்கலாமா அப்படின்னு ஆன்னு கேட்குறோம் இல்லையா? அது. அப்புறம் ஓ அப்படின்னும் பொழுது தெரியுமோ, அறியுமோ அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து இறுதியில இருந்து வினா பொருளை தரும்.
இந்த ஏ என்ன பண்ணும் அப்படின்னா முதல்லையும் இருக்கும் இறுதியிலையும் இருந்து வினாப்பொருளை தரும். ஸோ முதல்ல அப்படின்னும் பொழுது எப்படி இருக்கும்? ஏன் நீ இதை செஞ்ச அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அப்ப இந்த ஏன் அப்படின்னு வருதா. அடுத்தது இறுதியிலைன்னும் பொழுது நீதானே இதை செஞ்சது நீதானே அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அப்ப அங்க கடைசியா ஏங்கிற அந்த உச்சரிப்பு வருது. ஸோ இந்த மாதிரி இந்த 5 எழுத்துக்களும் வினா பொருளை தரக்கூடிய வினா எழுத்துக்கள். சொல்லோட முதல்ல வரது எது, இறுதியில வரக்கூடியது எது, முதல்லையும் இறுதியிலையும் வரக்கூடியது எது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். இந்த திருக்குறள் பயின்று வந்துள்ள அதிகாரம் எது? முன்னாடி திருக்குறள்ல ஏதாவது ஒரு சொல்ல எடுத்துட்டு அங்க கோடிட்ட இடம் கொடுத்துருந்தோம். இப்ப என்ன கேட்கிறோம் அப்படின்னா இந்த திருக்குறள் எந்த அதிகாரத்துல இருந்து வந்திருக்குன்னு கேட்கிறோம். பண்புடைமையா, அன்புடைமையா, பயனில சொல்லாமையா, கல்வியா? சோ எந்த அதிகாரத்துல இந்த திருக்குறள் வந்திருக்கு? இந்த குறளுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நன்மை அப்படின்னு சொல்லி, நன்மை எது அப்படின்னு சொல்லி ஆராயக்கூடிய அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த குறளினுடைய பொருள். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அதாவது பயன் இல்லாத சொற்களை பேச மாட்டார். அதான் பயனில சொல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து இந்த திருக்குறள் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பழங்காலத்தில் பண்டமாற்று முறையில் நெல்லை கொடுத்து அதற்கு ஈடாக எதனை பெற்றனர் நம்முடைய தமிழர்கள்? ஸோ இங்க பாருங்க, நெல்லை கொடுத்து என்ன வாங்கிக்கிட்டாங்க? கனிகள், பருப்பு, உப்பு, கோதுமை. நெல்லை கொடுத்து என்ன வாங்கினாங்க? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, உப்பு தான் ஆன்சர். ஸோ பழங்காலத்துல பண்டமாற்று முறையில நெல்லை கொடுத்து அதற்கு ஈடா என்ன வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா உப்பை வாங்கிக்கிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் டேஷ் உள்ளத்தது அணையது உயர்வு. சரி, உள்ளத்து அணையது உயர்வு. திரும்ப சொல்றேன், வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் உள்ளத்து அணைய உயர்வு. அந்த டேஷ்ல என்ன வரும்? மக்கள் தம், மாந்தர் தம், பறவைகள் தம், விலங்குகள் தம். ஆன்சர் ஆப்ஷன் பி, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர் தம் உள்ளத்து அணையது உயர்வு. ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நிலையான செல்வம் டேஷ் தங்கம், பணம், ஊக்கம், இயக்கம். நிலையான செல்வம். நிலையான செல்வம்னு திருவள்ளுவர் எதை சொல்றார்? ஓகேவா, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, திருக்குறள்ல இருந்து தான் இந்த வினா வந்திருக்கு. ஸோ நிலையான செல்வம் டேஷ் தங்கமா, பணமா, ஊக்கமா, இயக்கமா? ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஊக்கம் தான். நிலையான செல்வம் ஊக்கம். ஓகேவா. உள்ளுவது பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். உள்ளுவது எல்லாம், உள்ளுவதெல்லாம், உள்ளுவதெல்லாம், உள்ளுவது தெல்லாம். இந்த சொல்ல சேர்த்து எழுதுனா என்ன வரும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உள்ளுவ தெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு டேஷ். யாருடைய பாடல் வரின்னு தெரிஞ்சா அதையுமே நீங்க சொல்லலாம். கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு டேஷ் கொள்வோம் சிங்க மராட்டியர்தம் அப்படின்லாம் வரும். ஸோ அந்த பாடல் வரியினுடைய ஆசிரியர் பாரதியார். அதனுடைய ஆன்சர் வீறு, நடை, மாறு, பெருமை. இதுல எது ஆன்சர் அப்படின்னா மாறு தான். கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். ஸோ மாறு கொள்வோம்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா விடிவெள்ளி, மணல், புயல், பனிமூட்டம். இங்க பஞ்சுமெத்தை, ஊஞ்சல், போர்வை, விளக்கு. ஸோ இதுல பொருத்த சொன்னோம்னா என்ன ஆன்சர் வரும்னா விடிவெள்ளி அவங்களுக்கு என்னவா இருந்தது? அவங்களோட விளக்கா இருந்துச்சு. ஸோ அப்ப 4. மணல் அவங்களுக்கு என்னவா இருந்தது? பஞ்சுமெத்தையா இருந்தது. 1. புயல் அவங்களுக்கு ஊஞ்சலாக இருந்தது. ஸோ 2. பனிமூட்டம் போர்வையாக இருந்தது. இப்போ 4, 1, 2, 3 ஆப்ஷன் டி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம 1ல இருந்து 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 100 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் நீங்க போட்டிருப்பீங்க. இதுல எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட மார்க்ஸை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ டெஸ்ட் எழுதுனதோட விட்டுறக்கூடாது. இப்போ நீங்க டெஸ்ட் எழுதிருக்கீங்க இல்லையா, செகண்ட் டேர்முக்கான அந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அகைன் மறுபடியும் போய் அந்த ஸ்கூல் புக்கை எடுத்து செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய அந்த 3 இலையும் சும்மா ஒரு தடவை பாருங்க. என்னென்ன பாயிண்ட்ஸை நீங்க கவனிக்காம விட்டுருக்கீங்க, இதெல்லாம் ஏன் மறந்துருக்கு அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பாருங்க. சரியா, பார்த்துட்டு அப்புறம் அகைன் நீங்க அடுத்து தேர்ட் டேர்ம் படிக்க ஆரம்பிங்க. அடுத்த லைவ் டெஸ்ட்ல
உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ.